சாப்பிட்டுடுப்பா. இல்லைம்மா சரியா போச்சு, வேண்டாம் எனக்கு போதும் நிறுத்திட்டு. இல்லை இல்லை வேஸ்ட்டாக போயிடும், அது ஒன்றுத்தையும் ஊற்றிடுறேன்டா, சாப்பிட்றா கண்ணு, சரிம்மா அப்படின்னு சொல்லி தாய் வற்புறுத்தி மகன் சாப்பிடட்டும், வயிறார சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா புஷ்டியாக இருக்கட்டும்ன்ற எண்ணத்தை வச்சு இன்னொரு தோசையும் ஊற்றி அவனுக்கு கொண்டு போயிட்டு போடுறாங்க, அவனு சாப்பிட்றான். இது தாய். அடுத்தது மனைவி. ஏங்க கேக்குதா? 3 தோசை சுட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டீங்களா? இன்னொன்று ஊத்துட்டுமா வேணாமா? வேலை இருக்குதுங்க எனக்கு, சொல்லுங்க, எடுத்து வச்சுட்டுமா? இது மனைவி. இதுதான் தாய் அன்புக்கும் மனைவி அன்புக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ திருமணம், நீதி திருமணம் ஆலயத்தில் நடக்குது, முடிஞ்சது. மணமகளுடைய கையை மாப்பிள்ளை பிடிச்சிக்கிட்டு கண்ணாடி முன்னால போயிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த சடங்கு இருக்குது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எதனால அந்த மாதிரி ஒரு சடங்கு வச்சிருக்காங்க? நாங்க நினைச்சது என்னன்னா, ஆதியில பெண்ணு புருஷனை பார்க்கறதே கிடையாது, கல்யாணத்தப்ப தான் பார்ப்பாங்களாம். இப்பெல்லாம் செல்லில் பேசிக்கிறாங்க, அது வேற விஷயம். அதனால கண்ணாடி எல்லாம் முத அந்த மணமகள் புருஷனுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்கறாங்க அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது அப்படி இல்லையா. அதுல ஒரு பெரிய உயர்ந்த தத்துவமே இருக்கு. என்னன்னு கேட்டீங்களா, அந்த கண்ணாடி பொய் சொல்லுமா? உள்ளது உள்ளபடிதான் காட்டும். சிரிச்சா சிரிக்கும், அழுதா அழும், கோவப்பட்டா கோவப்படும் அந்த கண்ணாடி. அது மாதிரி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்தில் உள்ளது படி எதையும் மறைப்பில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க கலந்து வாழணும், எதையும் ஒழிச்சு வாழக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க, உனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியணும், அவருக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியணும், மறைக்கக்கூடாது. இந்த கண்ணாடி போல இருந்து வாழ்க்கைய வாழுங்க அப்படின்ற தத்துவத்துக்காக தான் கண்ணாடி முன்னால கொண்டு போய் நிற்க வச்சு அவங்கள காமிக்கிறதுன்ட்டு சபைக்கரசர் எனக்கு சொன்னார். சபைக்கரசரே அந்த கருத்தை எனக்கு சொன்னார். ஒரு பெரிய தத்துவம். 4 வகை யோனி நமக்கு தெரியும். அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலவாழ்த்தத்து, தருக்கணும், அது தெரியும். இப்போ குழந்தை, குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, 7 பிறவி. அதுல தாய் வைத்துக்குள்ளவே இருக்கிறது குழவி, வெளியே வந்துட்டா குழந்தை. குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அப்படி 6 பிறவி அப்புறம் 7வது பிறவி குரு பெருமான் வேணும். அவங்க தான் 7வது பிறவி பிறப்பிக்க வேணும். இது நம்ம மெய் வழியில வந்த பிறகு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஏன் அப்படி? 6 பிறவி ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிறந்து வந்தோம் இல்ல, 7வது ஏன் இயல்பா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பிறக்கக்கூடாது? இதுக்கு எதுக்கு குரு பெருமான் வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசுல வந்தது. அதுக்கு தெய்வமே அதுக்கு விட சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்களா, இறைவன் அரூபமானவர், கைகால் இல்லாதவர், அவருடைய சக்தி அவ்வளவுதான். குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை வரைக்கும் அவரால் பிறப்பிக்க முடிஞ்சது. 7வது பிறக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இல்லை. அதுக்கு ஒரு குரு பெருமான் மனித தோளம் எடுத்து வரணும். இறைவனுடைய சக்தியும் மனித தோளம் எடுத்து வந்த குரு பெருமான் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அவங்க தான் உனக்கு அந்த மறுபிறப்பாளனாக 7வது பிறப்பிக்க செய்ய முடியும் அப்படின்றத ஒரு அதிகாரத்தை குரு பெருமான் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ இறைவனை விட மேம்பட்டவர் குரு, இறைவனை விட மேம்பட்டவர் குருன்னு தெரியுதா? இதுதான் குருக்கு இதுல சொல்லும். குரு கோபித்தால் சிவன் கோபித்தால் குரு மன்னிப்பார், குரு கோபித்தால் யாரும் மன்னிக்கிறதுக்கு ஆளே கிடையாது குரு தெரியல. அது மாதிரி குருவனுடைய வல்லவம். அதனால குருவனுடைய தயவுனால்தான் 7வது பிறவி ஒவ்வொருத்தரும் பிறக்க முடியும். இப்போ பெண்கள் அழகானவர்கள்,
இறைவன் படைப்பில் விதவிதமா அழகு வாரி வழங்கி இருக்கிறாங்க பெண்கள் அழகு. அது இருக்கட்டும். எத்தனையோ அணிகள் எல்லாம் அவங்க அணிஞ்சிக்கிறாங்க. ஆணுக்கு அழகு தரக்கூடிய அணிகலன் ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லுங்க. என்னங்க? இல்லை அதெல்லாம் அவ்வளோ சொல்ல போக வேண்டாம். ஆணுக்கு அழகு தரக்கூடிய அணிகலன் என்ன? ஆண்களுக்கு சொல்லுங்க. மீசியம் இல்லை, வாட்சியம் இல்லை, இது எதுவும் இல்லை. நான் சொல்றேன். இங்க ஒருத்தர் பதில் சொல்லிட்டாரு, அங்க ஒருத்தர் பதில் சொல்லிட்டாரு. நான் அது விரிவா சொல்றேன். இப்போ அந்த ஆணுக்கு அழகு தரக்கூடிய அணிகலன், ஒரு பெரியவர் 20-30 வருஷம் வெளியூர் போயிட்டு அந்த கிராமத்துக்கு வந்து பழைய நண்பரை பார்க்க தென்னையில் உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு தம்பி ஒருத்தர் போறான், அழகா இருக்கான், தலைவாரி இருக்கான், எண்ணெய் தடவி அயன் பண்ண ஷர்ட்டை போட்டிருக்கான், பேண்ட்டு போட்டிருக்கான், நடந்து போறான். இவன் யார் பேரன், யார் அவன் அப்படின்னு இவருக்கு தெரியல. கேட்கிறாரு, யாருப்பா அந்த தம்பி? அடையாப்பா, அவங்க அதையா கேட்குறேன். அப்பா இறந்துட்டாரு, அம்மா கூலிக்கு போறா, அவ உழைப்புல வாழ்ந்துக்குன்னு போற நிறையப்பா. இது வேலைக்கு போலாம்ல, சம்பாதிக்காம அம்மா உழைப்புல சாப்பிட்டுக்குதுப்பா. போச்சா? அழகெல்லாம் போச்சா? இன்னொருத்தன் போனான், அயன் பண்ணாத கசங்கி போன சட்டை, ஒல்லியா, அப்படி ஒருத்தன் நோஞ்சானா போனான். இவர் யாருப்பா? இவன் நல்ல பையன்பா, வாட்ச்மேனா போறான், 12,000 சம்பளம், கல்யாணம் ஆக போது, பொண்ணு கொடுக்குறாங்க. அழகு வந்துச்சா? அப்ப இவனுக்கு அழகு தந்தது எந்த ஆபரணம்? தொழில். நான் அணிகலன்னு ஏன் சொன்னேன்னா, ஆபரணம்னு சொன்னா நீங்க முழிச்சுக்குங்க, தொழில் ஆபரணம் கண்டுபிடிச்சிருந்தா அணிகலன்னு சொன்னேன். என்ன ஆபரணம் சொன்னா உடனே தொழில் ஆபரணம் தெய்வம் மாண்பு சொன்னாங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சு அணிகலன்னு சொன்னேன். ஆக இப்போ ஆணுக்கு அழகு தரக்கூடியது தொழில் ஆபரணம். இப்போ மூத்த சகோதரர் மெய்வழி தவக்குடியானந்தர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்காக மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு விரதம் இருந்து அவர் கிளம்புறாரு. அவருக்கு ஒருத்தர் யாரோ யோஜனை சொல்கிறாங்க, நீங்கள் போகிற வழியிலேயே மெய்வழிச்சாலைன்னு ஒன்று இருக்குது, அப்படியே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு அங்கே ஒரு சாமியார் இருக்கார், பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது அப்படின்ட்டு வந்தார், மெய்வழிச்சாலைக்கு வந்துட்டார். அந்த கருப்பு உடை மாலை அந்த இதோடவே அந்த அலங்காரத்தோட தெய்வத்தை வந்து தரிசனம் பண்ணார். தெய்வம் வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு குசல விசாரிச்சுட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்காக வந்தேன், அப்படியே உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன். ஐயப்ப சாமி இருக்கிறாங்களா? இல்லை, அவங்க இல்லை. ஐயப்ப சாமி, முருகசாமி, எத்தனையோ சாமிகள் வந்து போயிட்டாங்க. போயிட்ட சாமியை போய் பார்க்குறீங்க, இப்போ இருக்கிற சாமியை நீங்கள் எப்போ பார்க்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு கொக்கி போட்டாங்க. இருக்கிற சாமியா? ஐயப்ப சாமி மாதிரி இப்போ ஒரு சாமி இருக்காங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியமா. இப்போ இருக்கிற சாமி நீங்க எப்போ பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்குவேன். இப்போ இருக்கிற சாமியை பார்க்குறோம் அப்படின்ட்டு. சரி, நீ ஒரு பாட்டு ஒன்று பாட. சன்மார்க்க சங்கத்துல எல்லாம் ஈடுபாடு உண்டு, வடலூர் போறேன், அருட்பாவள்ளல் அவன் மேலே எனக்கு பக்திலாம் சொன்னேன் இல்லையா, ஒரு பாட்டு ஒன்று பாடுன்னு அவர் ஒரு பாட்டு பண்ணார். அது என்ன பாட்டுன்னா, கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உன் கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே, விண்டதனால் எண்ணினி நீர் சமரச சன்மார்க்க
மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருளடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமூறலாமே. இந்த பாட்டை பண்ணார். அல்பா 6ஆம் திருவிழா இந்த பாட்டு இருக்கு. ஞான சரியை வாய்ப்படையாற்ற தலைப்பில் வரும். அவர் பாடி முடிஞ்ச உடனே தெய்வம் கேட்டாங்க, மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து அது மாதிரி அடைஞ்சிட்டீங்களா? நீங்க மெய்நெறியை கடைபிடித்தீங்களா? மெய்ப்பொருளை கண்டீங்களா? நன்கு உணர்ந்தீங்களா? நீ பாடின பாட்டு தானே அது சொல்லுது. அப்படி அடைஞ்சிருந்தாதான் நீ சாப்பிட்டதெல்லாம் உணவு. இந்த மெய்நெறியை கடைபிடிக்காம மெய்ப்பொருளை நன்கு உணராம நீ சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் மலம். வள்ளலார் சொல்றான், நான் சொல்லலை. நீ பாடின பாட்டுல தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு திகில் ஆயிடுச்சு. என்ன நாம பாடின பாட்டை வச்சே நம்மளை மடக்கிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் சரி திருமாளிக்கு தெய்வம் போயிட்டாங்க. இவர் கூட கூட்டின்னு வந்தவர் வீட்டுக்கு கூட்டி போய் பசிப்பாட்டு போட்டு வச்சார். பசியாருங்கன்ட்டு. பசியார நேரம் கட்டில் போட்டாங்க. பிசைஞ்சாரு. வாய்க்கு கொண்டு போக முடியல. மலமா தெரியுது அந்த உணவு. அப்படியே கை கழுவிட்டார். ஏங்க அப்படின்னு வீட்டுக்காரர் கேட்டார். இருங்க வர்றான்ட்டு ஆலயத்துக்கு போயிட்டாரு. தெய்வம் அதுக்குள்ள திருமாளிக்கு வீட்டுக்கு, ஏடா உடனே வந்துட்டேன். அழுதார். ஏன்? என்னால் சாப்பிட முடியல. ஏன், என்னாச்சு? எனக்கு இந்த பாட்டை பாடினத்துல எல்லாமே மலமா தெரியுதுங்க. நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் மெய்நெறியை கடைபிடிக்கல, மெய்ப்பொருள் நன்கு உணரலை. அப்படி உணர்ந்திருந்தாதான் நான் சாப்பிட்ற சாப்பாடு உணவாக இருக்கும். இல்லைன்னா மலம்னு இந்த பாட்டு சொல்லிடுச்சு. வள்ளலார் சொல்லிட்டாரு. நான் இன்னமும் அந்த நிலைக்கு போகலையே, அதனால எனக்கு மலமா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன மாத்திரத்துல தெய்வம் அலங்காரமா ஆசனத்துல கம்பீரமா நின்று, இவன் தாடா சத்திரியன், விண்ணப்ப பாரம் விடுறா, இவனை சபையில சேர்க்கணும்டா அப்படின்னா. இது மாதிரி ஒரு சம்பவம் தவக்குடியானந்தர் வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்போ நம்மலாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்? என்ன அதனால? உணவு, உடை, உறைவிடம் 3 தானே வேணும் மனிதனுக்கு. உணவு விவசாயி படிக்காதவன் நெல் பயிரிடலாம். உடை தறி படிக்காதவர் போட்டுடலாம். வீடு மண் சுவர் வச்சு ஒரு குடிசை கட்டிக்கலாம். படிப்பு தேவையில்லை. உணவு, உடை, உறைவிடம் 3க்குமே படிப்பு தேவையில்லையே. எதுக்கு படிக்கிறோம்? அறிவுக்காகவா? வயிற்றுப்பாட்டு. இப்ப இன்னைக்கு வயிற்றுப்பாட்டுக்காக வந்துடுச்சு. எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. ஆனா தெய்வம், இந்த கல்வி வந்தது உன்னை வீடு பேர் அடைவதற்காக கல்வி வந்தது அப்படின்னு தெய்வம் சொல்லிதான் நமக்கு தெரியும். என்ன, உணவு, உடை, உறைவிடம் 3த்துக்கும் கல்வி தேவையில்லை. ஆனா இந்த கல்வின்னு ஒண்ணு வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்குன்னா, அறியோம் நற்றாள்கள் குருவாழ்க குருவே துணை. அந்த நற்றாளை அறிவதற்காக கல்வி அவசியம் வேணும். அதுக்கு குரு பெருமான் ஒருத்தர் வேணும். சரிங்களா? இப்போ ஆதி காலத்துல குருகுலம், சின்ன சின்ன பிள்ளைங்களை குருகுலத்தில் கொண்டு சேர்த்துருவாங்க. ஒரு குரு இருப்பார், குரு பத்தினி இருப்பாங்க. அவங்க சமைச்சு போடுவாங்க, குழந்தைங்க சாப்பிடும். ஒரு இந்த அறியோம் நற்றாள்கள் குருவாழ்க குருவே துணையில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பாட சொல்லி கொடுக்குறவர். அப்போ பிள்ளைங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை மாதிரி உட்காந்துருப்பாங்க. பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க, நினைவெல்லாம் வேற எங்கேயும் இருக்கும். விறகு 2 இடத்துல பொறுக்கி வச்சோம், ஒரு இடத்துல தானே எடுத்தோம், 100 இடத்துல விறகு எங்கேயும் விட்டுட்டு வந்துட்டுமே ஒருத்தர் நினைப்பான். ஏன்னா சமைக்கிறதுக்கு அவன் தான் விறகு பொறுக்கணும், அம்மா கொடுக்கணும். இந்த ஒரு 10-15 பிள்ளைங்க உங்களை மாதிரி. அப்படி நினைவு அங்க இருக்கும், உடம்பு இங்க உட்காந்துருக்கும். அதனால இவனுடைய நினைவும் வகுப்புல கொண்டு வரணுன்றதுக்காக அந்த குருகுல ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா, எழுந்து நிற்பான், உட்காருவான்.
எழுந்து, இன்னும் 10 தடவை சொல்லுவார். உட்கார், எழுந்திரு, ஸ்டாண்ட் அப், சிட் டவுன், இங்கிலீஷ் சொல்றாங்களா அந்த மாதிரி இவர் சொல்லுவார். அது எதுக்காக உட்கார் எழுந்திருன்னு சொன்னாங்கன்றது அர்த்தம் அப்ப தெரியாது. குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க தானே. அப்புறம் இவன் வளர்ந்த ஆளாயிட்ட பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு ஆன பிறகு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இவன் அதுக்கப்புறம் ஒரு மெய்ஞானி கிட்ட போய் சேருவான். அந்த குருகுலத்துல போய், நாம இருக்கிறோமில்ல இப்ப குருகுலம், அந்த மாதிரி குருகுலத்துல அவன் சேர்ந்த போது அவன் தீட்சை பெற்ற பிறகு எழுந்திரு உட்காருன்றதுக்கு அர்த்தம் அப்ப தெரியும். சின்ன குழந்தையில அந்த குருகுல ஆசிரியர் சொன்னதனுடைய அர்த்தம் அப்ப தெரியாது. இந்த மெய்குரு கிட்ட குருகுலத்துல வந்த பிறகு, தீட்சை பெற்ற பிறகு ஏன் உட்காருன்னு சொன்னாரு, ஏன் எழுந்துருன்னு சொன்னாரு இப்ப அர்த்தம் தெரியும். இப்ப உங்களுக்கு தெரியாதுன்னு பார்ப்போம். எழுந்துரு என்ன அர்த்தம் சொல்லுங்க. எழு அப்படின்னாவே எழுந்துருன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு திரு வருது? எழு அண்ணா எழு அப்படின்னு, அக்கா எழு அப்படின்னா எழுந்துருன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு திரு வருது? எழுந்திருன்னு வருத சொல்லுங்க. சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை, எழுந்திரு. அப்புறம் உட்கார். உட்கார்னா என்ன அர்த்தம்? உட்கார்றது. அப்படிதான் நாம் நினைக்கிறோம். ஆனா அதுவல்ல அதுக்கு அர்த்தம். இவன் மெய்குரு அடைஞ்சான், உபதேசம் பெற்று விட்டான், தன்னுள் இருக்கின்ற ஜீவனை இவன் கண்டான். வள்ளலார் சொல்றாரு இல்லை, ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா ஈரும்ப இம்சை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் உலகத்தில் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அந்த வார்த்தைக்கு அது அர்த்தம் இல்லை. ஜீவன் கார் உள் நயம், நயம்பட உன்னுள் இருக்கின்ற ஜீவனை பாதுகார் அப்படின்னு அந்த ஜீவகார் என்று சொல்லுக்கு அர்த்தம். அந்த மாதிரி உன்னுள்ள இருக்கிற ஜீவனை நீ பார்த்து விட்டாய் அல்லவா, அந்த உள் பார்த்த அந்த ஜீவனை பாதுகார். உள்கார், அதான் உட்கார். உன்னுள் இருக்கின்ற ஜீவனை நீ குருபெருமான் மூல தீட்சையில பெற்றாயலவா, பார்த்தாயலவா, அதை காப்பாத்து, நயம்பட காப்பாத்து. உள்கார் உட்கார். அப்படி நீ காப்பாற்றினாயே ஆனால், அப்படி வருவாயே ஆனால், அந்த நடைமுறையில் நீ இருப்பாயே ஆனால், எழுந்திரு. திருவானது ஜீவ பிரயாணமாய் எழுந்து மேலே போயிடும். எழும் திரு, திருவானது, திருன்னா தெய்வத்தன்மை பொருந்தி, அது எழும். ஜீவன் பிரயாணமாகி எங்க போகணுமோ வந்த இடத்துல, புறப்பட்ட இடத்துக்கு, அதாவது எங்கிருந்து புறப்பட்டு வந்தது அந்த இடத்துக்கு அது போய் சேர்ந்துடும். அதனால்தான் எழுந்திரு, உட்கார், உள்கார். அப்புறம் உள்கார்த்தியனா அந்த ஜீவனானது எழுந்திரு, திரு ஆனது எழுந்து ஜீவ பிரயாணமாகி மேலே போயிடணும்னு அந்த வார்த்தைக்கு அப்போ விளங்கும் அந்த மாணவனுக்கு. நம்ம ஊருக்கு பக்கத்துல புதுக்கோட்டையில, நான் ஏற்கனவே கூட இவர்கிட்ட சொல்லி, ஆலங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லை? என்ன ஆலங்குடின்னா? தமிழ் சொல்லு தானே, ஊர் பேர். அழகா சொன்னார், ஊர் பேரு அதான் ஆலங்குடி. அதுல 2 சொல் இருக்கே, ஆலங்குடி. குடின்னா குடிக்கிறது, ஆலம்னா என்ன சொல்லுங்க. யார சொல்றாங்க? அழகால விஷம். ஆலம்னாலும் விஷம்தான். அங்க ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலில் அந்த ஆழகால விஷயத்தை சாப்பிட்டு சிவன் அங்க லிங்கம் அங்க வச்சிருக்காங்க. அந்த காரண பெயர் நமக்கு அந்த புராண கதையெல்லாம் தெரியும், அது வேண்டாம். பொன்னரங்க தேவாலயத்தை உன் மனைவியாக நினை, இறுதி சுகம் தருபவள் அவள்தான். படிச்சிருக்குமா? அது பொருத்தமா இருக்கா? சிற்றின்பத்துக்கு ஏதுவான மனைவியை போய் பேரின்பம் தரக்கூடிய பொன்னரங்கத்துக்கு சமமா நினைன்னு தெய்வம் சொல்றாங்களே, அது தப்பா இருக்குமா? சரியா தானே இருக்கும். அது எப்படி சரியா இருக்கும்னு நம்ம அதை பார்க்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. மனைவிய பொன்னரங்கத்துக்கு சமமா நினைன்றாங்க, அது இறுதி சுகம் உனக்கு தரப்போகுதுன்றாங்க. அது எப்படின்னா,
அந்த சொல்ல பிரிக்கணும். தண்ணி கொடுங்க. அந்த சொல்ல பிரிக்கணும். மனைவி, மனை. மனைன்னா தெரியும் நமக்கு. நான் ஒரு மனை வாங்கி போட்டிருக்கேன், மனையில வீடு கட்ட இப்படி சொல்றோம் இல்லையா. மனைன்னா இடம். வீணா வெற்றி தருகின்ற. பொன்னரங்கம், தேவாலயம், நம்முடைய ஆலயம் வெற்றி தருகின்ற இடம் தானே. எங்க வெற்றி தரும்? யமன் எல்லையில் வெற்றி தரும். இப்ப பொருத்தமா வருது இல்ல? யமன் எல்லையில் வெற்றி தருகின்ற மனை அது. வீமனை, வெற்றி தருகின்ற மனை, மனைவி. இப்போ மனைவி தானே. ஆக நாம நினைக்கிற சிற்றின்பத்துக்கு ஏதுவான மனைவி அல்ல, இது பேரின்பத்துக்கு ஏதுவான ஒரு இடம். மனைவி வெற்றி தருகின்ற இடம் பொன்னரங்கம். இப்போ நம்ம புரட்டாசி திருவிழா கொண்டாடிட்டோம். அடுத்து கார்த்திகை வரப்போகுது. இந்த புரட்டாசி திருவிழாவில் தான் நான் மெய்வழி சபையில் மெம்பராக ஆனேன். நான் மெம்பர் ஆனது இந்த புரட்டாசி திருவிழாவில் தான் மெம்பர் ஆனேன். இந்த திருவிழான்னு தெரியாது, கணபதி ஒன்று கூட்டிகிட்டு வந்தார். ஏதோ ஒரு 4 நாள் டூர் மாதிரி வர்றோம், விவசாய வேலையில் அந்த கடுமையான வேலை சேர்த்து நடவு வேலையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக போகணும்னு நான் எண்ணிட்டு வந்தேன். ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, புரட்சி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் இந்த புரட்டாசி மாதம் தான் எனக்கு சந்தோஷம். புரட்சி ஆட்சி, என்னுடைய வாழ்க்கை புரட்சி ஆட்சி. இதுக்கு முன்னே இந்த வாழ்க்கை அல்ல, இப்போ தெய்வத்தினுடைய அங்கமாயிட்டேன், நான் ஒரு பிள்ளையாயிட்டேன். அந்த திருவிழாவில் நான் சேர்ந்தேன். அப்போது ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. ஆலமரத்து பக்கத்தில் ஆசனம் போட்டு தெய்வம் உட்காந்துருக்காங்க. நட்சத்திர விளக்கம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 33 எழுத்துக்கள் தமிழில் படிக்கிறோம், ஆனால் நான் பயன்படுத்துறது இல்லை. அந்த எழுத்துக்களாகவே வர மாதிரி ஒரு பாட்டு எழுதுனா என்ன அப்படின்னு அவங்களுடைய நினைவில் வந்தது. உத்பவம் ஆயிடுச்சு எண்ணத்தில். அதை உடனே எழுதணும்னு அவங்க பரபரக்கிறாங்க. தெய்வம் பேப்பர் வேணும். அப்போ நட்சத்திர நண்பர்கிட்ட ஒரு பேப்பர் ஒன்று கொடுறா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரம் அவர் கையில் பேப்பர் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. இதை கொண்டு வரேன்னு வேக வேகமாக போனார், வேக வேகமாக தேடினார், ஒரு பேப்பர் எடுத்தினார், வேக வேகமாக வந்தார். நாங்கள் தெய்வம்னு பேப்பரை கொடுத்தாரு. எழுதிட்டேன்டா அப்படின்னாங்க. இவ்வளோ சீக்கிரம் பாட்டு எழுத முடியுமா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எவ்வளோ பெரிய புலமையாக இருந்தால் நினைச்ச உடனே பாட்டு எழுதுறாங்க அப்படின்ட்டு. இது இடம் சரியா இருக்கா பாடுறான்னா, இடம்னா மெட்டு. அங்கே ரேப்பர், இந்த மாதிரி வேத நூலெல்லாம் கட்டி வர ரேப்பர் இருக்கும்ல, அதில் தெய்வம் பாட்டு எழுதியிருக்காங்க. அவங்க பாக்கெட்டில் எப்போ ஒரு மொட்டையாக ஒரு பென்சில் வச்சுருப்பாங்களா, அதில் எழுதியிருக்காங்க. அந்த சிந்தை பதிந்த சந்தன கந்தங்காமழும் எந்தை முனி தந்தை தந்தையே. இந்த பாட்டை நட்சத்திர பாடினாரு. எனக்கு மயிர் செலுத்துக்குச்சு. என்னடா தமிழ் எங்கெல்ல இருக்கு, நினைச்ச உடனே பாடுறவங்க இங்கேவா எப்பேற்பட்டவங்களா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு அந்த சம்பவம். நான் வந்த அந்த புரட்டாசி மாத திருவிழாவில் அந்த நிகழ்வை நட்சத்திரம் சொன்னார். அதுக்கப்புறம் முதல் நாங்கள் தரிசனம் பண்ணும்போது தெய்வம் திரை விலகிட்டு வந்தாங்க. திரை விலகி வருகும் அந்த பாட்டை பாடினாங்க. அது தெய்வம் அதுக்கே விளக்கம் சொன்னாங்க. நான் தான் அதை தான் முத கேட்குறேன். ஏண்டா இந்த பாட்டை எவ்வளோ நாள் பாடியிருப்பான், படிச்சிருப்பான் ஒழுங்காப்புலி, இப்போ பொருத்தமாக பாடினா மாட்றா. நான் அந்த தவமாளிகளை தட்டியை தள்ளிட்டு வழியே வருவேன். தவம் முடிஞ்சு என்னால் நடக்க முடியல, அவ்வளோ சொல்லுவேன். இங்கேயே ஒரு திரை கட்டிடுங்க, நான் இங்கேயே அலைச்சல் இருந்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இங்கே கட்டினீங்க. இங்கே நான் திரையே விலக்கிக்கிட்டு வர்றேன். வரும்போது வேகமாக வருவாங்க. தவம் முடிஞ்ச உடனே விரைந்திடுவார் தரிசனைக்கேன்னு வரும் சொல்லு. அப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க, பாடுறாங்க. நவநாத சித்தர்ன்னு சொல்கிறாங்க. அது யாரா? நீங்கள் தாண்டா அப்படின்னு அந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னாங்க. அது ஆரம்பத்தில் அவங்க திருவாயிடமாக வந்த அருளம்பத அந்த வாக்கியம்
அதை நான் முத கேட்டேன். கமலமுனி அன்பர் முத இந்த மெய் வழியை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. இதுக்கு ஒரு தடவை போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி அவர் புதுக்கோட்டையில் நிற்கிறாரு. இங்கே தானே பக்கத்தில் மெய்வழிச்சாலை, போயிட்டு வருவோமா இல்லை ஊருக்கே போவோமா, எந்த பஸ் முதல்ல வருதோ அதில் போகும்டான்ட்டேன்னாராம். அன்னவாசல் அப்படின்னு ஒரு பஸ் வந்துச்சான். அப்போ சரி அன்னவாசல் போய் சாலைக்கு போயிட்டு வந்துட்டு அதில் ஏறி வந்தாராம். அப்புறம் ஆலயத்துக்கு வந்தார், தெய்வத்தை தரிசனம் பண்ணார். தெய்வத்தை தரிசனம் பண்ணி அவங்கக்கிட்ட இது பண்ணும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அவன் பேருன்னு கேட்டாங்களாம். கமலமுனி என்று சிவநேசன் அப்படின்னாராம். சிவநேசனா? சிவன் மேலே உனக்கு நேசமா? நீ பார்த்துருக்கியா சிவனை? சிவனை பார்க்க முடியுமா? அது எப்படி? நான் பார்க்கல. அப்புறம் பார்க்காம எப்படா நீ சிவன் மேலே நேசமாக இருக்க முடியும்? கொக்கி போட்டாங்க. அதுதான் அவருக்கு போட்ட கொக்கி. அதில் ஆச்சரியப்பட்டு அப்போ சிவனை பார்க்க முடியும், நாமெல்லாம் கூட சிவனை பார்க்க முடியும் போலங்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு அவர் மெம்பர் ஆனார். அதில் இருந்தார். அப்புறம் சாலவேசியா வந்துட்டார், மனைவி மக்களோடு இங்கே இருக்கிறார். அப்போது தெய்வம் ஒரு உத்தரவு பண்ணுறாங்க, அரவலம் எக்காலம் ஊதி அரவலம் வருவாங்களாம். இது ஒரு அமைப்பாக ஒரு நடைமுறையாக எப்படி எடுத்து வச்சு நடத்தணும்னு அது ஒன்று அமைச்சு கொடுறான்ட்டாங்களாம் கமலமுனி என்பது. அவர் தான் இதை முத அமுல்படுத்தியிருக்கார். எல்லோரும் கேளுங்கோ, தவ நேரம், ஒருத்தரோடு ஒருத்தர் பேசாதுங்கோ, மௌனமணி அடிக்கப் போகிறோம், யுகத்தவசு, உருமகால எக்காலம். அப்புறம் எக்காலம், அது என்ன உருமகால எக்காலம்? உரிமை காலம். என்ன காலம்? உரிமை, இவங்களுக்கே உரிமையான காலம். எந்த ஆலயத்திலையும் மத்தியானம் நடை திறந்திருக்காது, எந்த கோயிலுமே 12 மணிக்கெல்லாம் கிடையாது. இது கடைசி காலத்தில் வரக்கூடிய கர்த்தருக்கே உரிய நேரம், அதான் உரிமை காலம். யுகத்தவசு உரிமை காலம், அது உரிமை காலம்னு சொல்கிறோம். அப்படி கமலமுனி வந்து எடுத்து வச்ச அந்த நடைமுறை இப்போ இன்னைக்கு வரையும் நமக்கு ஆச்சு. அதுக்கு பல அவர் பேசுகிறா அப்படின்னாங்களாம். அவர் பேசியிருக்காரு, நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு தாய் தன்னுடைய ஒரே ஒரு மகனை இறந்துட்டாங்க. அங்கே ஒரு முனிவர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு என் பையன் ஒரு பையன் இறந்துட்டான், அவனை உயிர்ப்பிச்சு கொடுங்க முனிவர்னு கேட்கும்போது, சரிம்மா ஆகட்டும், அதனால என்ன, நீ போயிட்டு ஊருள்ள ஒரு பிடி எள்ளு சாவில்லாத வீடாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு நான் உயிர்ப்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். இதோ வர்றேன் அப்படின்ட்டு ஓடி போய் ஒரு வீட்டில் கேட்டால், இல்லை போன வாரம் தான் எங்கள் தாத்தா இறந்துட்டாரு, அடுத்த வீட்டில் போனால் மாமா இறந்துட்டாரு, எங்கள் மனைவி இறந்துட்டாரு, பிள்ளை இப்படி எல்லா வீட்லையுமே சாவு நடந்திருக்கு. அவர் சொன்ன கதை. ஆக எல்லா வீட்லையுமே சாவில்லாத வீடே இல்லையே, அதை முடியாது, உயிர்ப்பிக்க முடியாதம்மா அந்த தத்துவத்தை சொல்லாமல் அவர் இப்படி நம்மளை புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னு அப்புறம் போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். அப்படி இருக்க ஒரு ஊரே உண்டாக்கிட்டாங்க தெய்வம், சாவில்லாத ஊர் மெய்வழிச்சாலை. இங்கே சாவு கிடையாது. அப்போ எல்லா வீட்லேயுமே சுமங்கலமான வீடு இல்லையா? இப்போ வடலூர் வள்ளலார் மனைவி இறந்தால் கணவன் வேறு கல்யாண பிரயத்தனம் செய்ய வேண்டாம், என்ன, புருஷன் இருந்தால் மனைவி தாலி வாங்குதல் வேண்டாம் அருட்பாவில் சொல்றாங்க. அந்த நடைமுறை இங்கே தானே இருக்கு. சன்மார்க்க சங்கம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே உலகம் பூரா, அவங்க யாராவது இந்த நடைமுறை பயன்படுத்துகிறாங்களா? இல்லை. மெய்வழிச்சாலைக்கே உரிய அந்த நடைமுறை இப்போ நாம தான் பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு பழமொழி, கை பிறந்தால் வழி பிறக்கும் பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் ஒரு கவிதை எழுதுறோன்றதுனால எனக்கு அந்த பழமொழி தப்பா தெரியுது. எதுக மோனவர்ல கை பிறந்தால் கை பிறக்கும், மை பிறக்கும், செய் பிறக்கும், இப்படி வரணும். அப்பதான் எதுக மோன கரெக்டா வரும். இது வழின்னு இழி வருது. அப்ப அது பொருத்தமா இல்லையே. எதுக மோன கரெக்டா வந்தாதான் பழமொழி. எல்லா திருக்குறளா பாருங்க, எதுக்கு மோன கரெக்டா வரும், முன்ன எழுத்துகள். அப்போ தை பிறந்தால் வழி பிறக்குன்றது தப்பு, இது வேற மாதிரியா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கும் போது, அது எப்படி இருக்கணும்னா, தை பிறந்தால் மெய் பிறக்கும்.
பிறந்தது இல்லை. மார்கழி மாத கடைசி நாள் மெய் பிறந்ததா இல்லையா? நம்ம கொண்டாடுறோம்ல அவதார திருநாள். அப்போ மறுநாள் தை பிறக்குது. அதுக்கு முன்னாலே மெய் பிறந்தாச்சு. அவதார திருநாள் தை பிறக்க மெய் பிறந்தது. அதான் தை பிறந்தால் மெய் பிறக்கும்னு அந்த பழமொழி அப்படி வரணும்னு சொல்றேன். இப்போ தொடர்ந்துமே சென்றார் பின்னே தொல்பழ வினைகை விட்டு அடர்ந்து தன் ஆசான் ஒன்றே அருட்கதி எனவே வேண்டான்னு ஒரு பாட்டு இருக்கு. தொடர்ந்துமே சென்றார் பின்னே அது தெரியுது. அடர்ந்து தன் ஆசான் ஒன்றேன்றாங்களே, அதுல அடர்ந்துன்னா என்ன? அடர்ந்து தன் ஆசான் ஒன்றே அருட்கதி எனவே மாண்டார். சொல்லுங்க, அடர்ந்துன்னா என்ன அர்த்தம்? இல்ல 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 என்னங்க? அடர்ந்த காடு அதெல்லாம் இல்லை. நெருக்கம் அதுவும் இல்லை. தமிழ் வார்த்தையே இல்லை. அப்புறம் என்ன? இது தமிழ் வார்த்தையே இல்லை, மலையாள வார்த்தை. வங்கு பங்கு மலையாளம் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி இது அடர்ந்து அப்படின்ற மலையாள வார்த்தை. இது மலையாளி என்கிட்ட சொன்னதால் தான் நான் இதை தைரியமா சொல்லிக்கிறேன். என்ன அதுக்கு அர்த்தம்னா, மரத்துல ஒரு பூ பூத்தது, பிஞ்சு உருவாச்சு, தேரிச்சு, பழுத்துச்சு, எந்த நேரத்திலையும் விடுபட்டு அந்த காம்பிலிருந்து பழம் கீழே விழுந்துச்சு. இனி மறுபடியும் அந்த பழம் அந்த காம்புல போய் ஒட்டுமா? எந்த காலத்திலேயாவது? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத போயிடுச்சு. அதுலதான் இருந்தது காலகாலம். என்ன பூ அரும்பு பிஞ்சாயி முத்தி பழமாவதுக்கு இருந்தது. இப்போ அங்கிருந்து விடுபட்டு கீழே விழுந்துச்சு. அது மாதிரி தெய்வம், வியாபார சாம்பாரம், இளம் மனைவி, பச்சிளம் குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு குரு பெருமான் கூடவே போனார்களே, திரும்ப எப்போது வந்தாங்களா? அந்த செயலை இந்த காம்புக்கு மறுபடியும் அந்த பழம் போகாது பார்த்தியா? அந்த அர்த்தத்தை அடர்ந்து, மலையாளத்தில் அந்த மாதிரி அடர்ந்துன்னா இந்த காம்புலேருந்து பழம் கீழே விழுது பாருங்க, அதுக்கு அர்த்தமா. அதான் அடர்ந்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை சொல்றாங்கல்ல, என்ன இல்லறம்னா என்ன? இல்ல இல்லறம் இல்லறம் அகமே வரலையங்க. சரி, குடும்பம் இல்லறம், அதாவது மனைவி மக்களோட வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இல்லறம்னு சொல்றது. ஆனா அது அல்ல. பெரியோர்கள் இந்த இல்லற வாழ்க்கைய சிறப்பிச்சு பாடவே மாட்டாங்க. ஏன்னா இதை விட மேல போயிட்டாங்க அவங்க. அதனால இந்த காமலித இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையை பற்றி பெருசா அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லலைன்னும் போது இல்லறம் தான் பெருசுன்னு சொல்றாங்களே, இல்லறம் அல்லது நல்லறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது நல்லறம் ஆகிய இல்லறம் அது எது? அப்ப இல்லறத்துல 2 சொல் இருக்கு, பிரிங்க பிரிங்க. அறம், அறம்னா தெரியும். இல்லைன்னா என்ன? இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா என்ன? இல்லையா? அதுவும் இல்லை. நோ இல்லைன்னா வீடுங்க, இல்லம். இல்லைன்னா வீடு. இந்த வீடு அல்ல, அறம்பொருள் இன்பம் வீடு. அந்த வீடு, அந்த வீட்டுக்கு ஒரு அறம் உண்டு. அந்த அறத்துல அன்றி நல்லறம் இல்லை. இது அமுத கலைஞர் அனுபவத்துல சொல்றாங்களே தெய்வம், அழகா இல்லறம்ன்றது அர்த்தம் சொல்றாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். கிராமத்துல ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஆபத்து வந்துடுச்சு ஒருத்தனுக்குன்னா, அது ஒருத்தர் காப்பாற்றினாருன்னா ஆபத் பாந்தவன் மாதிரி, எனக்கு நேரத்துக்கு ஆபத்தை எனக்கு காப்பாற்றின மாதிரி நம்ம உலகத்தில் சொல்கிறோம்.
அனாதையா நான் நின்றுட்டு இருந்தேன், எங்கடா போகுது என்னான்னு, நீ வந்து எனக்கு உதவி பண்ணப்பா, என் அனாதை இரட்டைன்னு உலகத்தில் பாமரத்தனமா சொல்றது உண்டு. ஆனா அதுக்கு மெய்ஞானத்துல நம்ம வந்த பிறகு நம்மளுடைய செயலுக்கு பொருத்தமான பழமொழி இது. ஆபத்து என்ன ஆபத்து? மரண ஆபத்து தான் ஆபத்து, மற்றதெல்லாம் ஆபத்தே கிடையாது. அந்த ஆபத்து நேரத்துல வந்து இறைவன் வந்து தெய்வம் வந்து நமக்கு கை கொடுக்குறாங்க பார்த்தியா, அது ஆபத் பாந்தவம். அப்போ தன்னுடைய கைகாலிலே கைவிட்டுட்ட நேரம் ஒன்று வருதில்லை, செயலற்று போய் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் அனாதையா இருக்கிறோம் பார்த்தியா, அந்த நேரத்தில் நம்முடைய ஜீவனை ரட்சிக்க வர்றாங்கப்பா, அவங்களுக்கு பேர் அனாதை ரட்சகர். அனாதை ரட்சகர் ஆபத் பாந்தவர். சிரசினில் துய்யப்பாகை செங்கரத்தறிவாள் உங்கிரம். சிரசினில் துய்யப்பாகை செங்கரம், அவங்களுடைய சிவந்தகரம், செங்கரத்தில் உங்கிரம். செங்கரத்து அறிவாளம் வச்சிருந்துருக்காங்க, உங்கரமும் இருந்திருக்கு. என்ன உங்கரம்னா சொல்லுங்க. உங்கிரம் சிரசனில் துய்யபாகை செங்கரத்து அறிவாள் உங்கிரம். அறிவாள்னா தெரியுது, சிரசு தெரியுது, பாகை தெரியுது. உங்கிரம்னா என்ன? கையை காட்டுங்க. மோதிரம் இருக்கா இல்லையா? உங்கிரம்னா மோதிரம். மோதிரமும் அணிந்து கொண்டிருந்தார்கள் சொல்லுது, வேற ஒண்ணு. இப்போ இவ்வளவு பேர் 69 ஜாதி மக்களை ஒன்னாக்கி இருக்கிறாங்களே தெய்வம், அதனுடைய சூட்சுமம் என்ன? எப்படி ஒன்னாக்குறாங்க அப்படின்னா, அது தேடு ஊடகத்தில் அதுக்கான விடை இருக்கு. அதை நான் ஒரு முறை கண்டுபிடிச்சேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லவா? எம்மதத்தோரையும் சம்மத வைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இம்மனராகியோர்னு வரும். இம்மனராகியோர். இம்மனர்னா என்ன? இம்மனர் தமிழ் சொல்லுங்க என்னக்கா? இப்போ ஒரு வீட்டில் பொண்ணு கேட்க போறாங்க. என்னப்பா இங்க எங்க வந்திருக்கேன்னு கேட்டாங்க. நான் உங்க பொண்ணு எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணத்துக்கு வந்திருக்கோம். அப்படியா? நான் பொண்ணு கேட்டு சொல்லுன்ட்டு தாய்கிட்ட போய் பையனை கேட்குறாங்க. பொண்ணு கேட்டு சொல்றாங்க. இந்த தாய் போய் பொண்ணுக்கிட்ட இந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறாங்க. என்னடி சொல்றேன்னு கேட்குறாங்க. என்னது இன்னும் அந்த பொண்ணு அதுவே சொன்னா போச்சு. ரெண்டு ஊஹூனா இல்லை, ஒரே இம் போட்ட சம்மதம். அந்த இம் போட்டவங்க நாமெல்லாம் அறிவுபூர்வமா ஒத்துக்கிட்டோம். அந்த மெய்வழின்றது அறிவுபூர்வமா சரிதானே இவங்க சொல்றது, நம்மளுடைய ஜீவனை காப்பாத்துதானே இவ்வளவும் சொல்றாங்க அப்படின்னு நம்ம அறிவு இம்முன்னு ஒத்துக்கிச்சு பார்த்தியா? அந்த இம்மனர் நாம தான். அந்த இம்முன்னு ஒத்துக்கிட்ட மக்களை வச்சுதான் 69 ஜாதிய குல மக்களை இவங்க ஆட்கொண்டார்கள். அதுதான் இம்மனர். நம்மெல்லாம் இம்மனர். இப்போ போடா ஜாதி கட்டவன அப்படின்னு ஒருத்தனை திட்டாங்கன்னு வச்சுக்க, கோபம் வருது. மதத்தை இழிவா சொன்னா கோபம் வருது. மனைவி, தாய், சகோதரியை இழிவா சொன்னா கோபம் வரத்துல அர்த்தம் இருக்கு, அவங்களால பிரயோஜனம் இருக்கு. உனக்கு ஜாதி என்ன பண்ணுது, மதம் என்ன பண்ணுது? எதுக்காக இவ்வளவு வெட்டுக்குத்தெல்லாம் நடக்குது இல்லையா? என்ன காரணம்னு கேட்டா சொல்ல தெரியாது. உலகத்துக்கு சொல்ல தெரியாது, நமக்கு சொல்ல தெரியும். நமக்கு என்ன காரணத்தினாலதான் இந்த ஜாதியை இழிவா சொல்லவும் மதத்தை இழிவா சொல்லவும் கோபம் வருதுன்றதுக்கு நமக்கு தான் அதுக்கு அர்த்தம் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஆக ஜாதி மதம் எதுக்காக வந்ததுன்னு ஒரு இடத்துல தெய்வம் வாக்கியத்தில் சொல்றாங்க. அதை நான் ஒரு நிமிஷம் நான் படிச்சிடறேன். சர்வ வேதங்களும் ஒரே செயலுக்காகத்தான் வந்தன. அதாவது இந்த அனித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது. இந்த உடலை விடுகிற போது தவறாதபடிக்கு பரமனுடைய கையில் சிக்கி அந்த நித்திய தேகத்தில், வைர தேகத்தில், ஒளி தேகத்தில், ஒப்பில்லா பிரணவ தேகத்தில் நுழைந்து கொள்வதை கற்பிப்பதற்காகவே வேதங்கள் அனைத்தும் வந்தன. சாவுடைய நேரத்தில் பரிசுத்த அடையாளம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தங்கள் வேதத்தில் மதத்தில் சார்ந்திருந்தவர்கள் என்று வேத சாட்சியோடு நிரூபணையாகிறது. ஆகையால் மதங்களுக்குள் ஒன்றுக்கொன்று வேறுபாடு இல்லை, இல்லவே இல்லை.
அவைகளினுடைய மெய்க்கருத்து இறுதி நேரத்தில் பரிசுத்தத்தில் குடி புகுவது ஒன்றே ஒன்றுதான். ஆக இந்த செயலுக்கு தான் ஜாதி வந்தது, மதம் வந்ததுன்னு நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. ஆனாலும் மறைமுகமா அது தெரியலனாலும் அவனுக்கு கோபம் வருது. ஏன்னா இந்த செயலுக்கு எல்லா மதங்களும் வந்ததுன்றது நமக்கு தெய்வம் பட்டவர்த்தமா எடுத்து சொல்லிட்டாங்க. இறுதியாக தெய்வத்தின் மேல் நான் ஒரு தோத்திரம் படிச்சுட்டு என்னுடைய முக்கிய கொள்கை நிறைவேற்றலாம் என்று நினைக்கிறேன். கரணமெல்லாம் கலங்கி எந்தன் பொறிகளெல்லாம் மயங்கி, கரணமெல்லாம் கலங்கி எந்தன் பொறிகளெல்லாம் மயங்கி, கை சேதம் ஆக்கி என்னை தாரிருளில் தள்ள, கரணமெல்லாம் கலங்கி எந்தன் பொறிகளெல்லாம் மயங்கி, கை சேதம் ஆக்கி என்னை தாரிருளில் தள்ள, மரணம் என்னும் பாவி வந்து மாற்றிடும் அந்நேரம், மற்றவரும் துணை புரிய மாட்டாதே அந்தோ, மரணமேனும் பாவி வந்து மாற்றிடும் அந்நேரம், மற்றவரும் துணை புரிய மாட்டாதே அந்தோ, மரண அவஸ்தை மாற்றி அங்கே தோன்றா துணையாய், மரளி கையை முறித்து உங்கள் மலர்கரத்தால் அணைக்க, மரணவஸ்தை மாற்றி அங்கே தோன்றா துணையாய், மரளி கையை முறித்து உங்கள் மலர்கரத்தால் அணைக்க, சரணாகதி அடைந்தேன் நான் சத்குரு நாயகமே, சரணாகதி அடைந்தேன் நான் சத்குரு நாயகமே, சாவோலை கிழித்து என்னை ஆட்கொள்ளுவாய் தேவே, சாவோலை கிழித்து என்னை ஆட்கொள்ளுவாய் தேவே என்று கூறி என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் தொடரும்.